தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அடியே நல்லா தூங்குறல நீ? எனக்கு இங்க கொசு புடுங்கி எடுக்குது, எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? சரி சரி, தூங்குறதெல்லாம் கண்ணு வைக்க கூடாது. பாவம் பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகி தூங்குறாப்ல. ஆனா இங்க தூங்கவே முடியலையே, என்ன இப்படி கொசு கடிக்குது? என்ன பண்ணலாம்? அவ தூங்குறத பார்த்தா எப்படியும் காலையில தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளவு டயர்டா தூங்கிட்டு இருக்கு? பேசாம அவளுக்கு கீழே போய் தூங்கிட்டா என்ன? ஆமா முத்து, அதுதான் உனக்கு சரியா இருக்கும். இங்கெல்லாம் உன்னால சத்தியமா தூங்க முடியாது. பேசாம அவளுக்கு கீழே பாய விரிச்சு போட்டுரு, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம வந்துக்கிடலாம். தூக்கம் வர கட்டுது. போவோம். என்னப்ப அப்பா நல்லாதான் தூங்கிட்டு இருக்கா, பாய விரிச்சிட வேண்டியதான். பா என்ன குளிரு. லே முத்து, காலங்காத்தால இவ ட்ரைனிங்க்கு போறேன் அங்க போறேன்னு சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாள. அவளுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேகமா வெளியே ஓடிரு, பாத்துட்டா செத்த நீயே. நேரமாய் போச்சு, தூங்குவோம். இல்ல 94 45 அப்புறம் 258. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன வரும்? என்னவ தூக்கத்திலே கணக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா? என்னதான் பேசுறா? கண்ணக்கினியா, உனக்கு அறிவே இல்லை. நம்பர் ஏன் மறந்த? 94 45 258 அப்புறம் 24 3. அதானே? ஐயோ, நம்ம போன் நம்பரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஏய், அது 24 3 கிடையாது, 24 7. கடைசி நம்பர் 7 தான் 3ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஷோ, ஒரு நம்பரை நீ மறந்து போனதுனால பாரு எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. 94 48. ஐயோ கடவுளே, எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஐயோ கண்ணிக்கினே, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. இங்க பாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். மறுபடியும் நல்லா தூங்கிட்டா. நீ பாட்டுக்கு புலம்பிட்டு நல்லா தூங்குற, ஆனா இப்ப எனக்கு தூக்கம் வரலையடி. என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கியா கண்ணிக்கினியா? ஆனா கண்ணிக்கினியா, ஒரு விஷயம் சொல்லணும், சத்தியமா சொல்றேன். உன்னை விட்டுட்டோ இல்ல நீ இல்லாமலோ என்னால இருக்க முடியாதுன்றது இந்த கொஞ்ச நாள நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட சரி ஏதோ அம்மா வீட்டுல பத்திரமா இருக்காளேன்னு எனக்கு ஒரு இது இருந்தது. அப்பப்ப வந்து பாத்துக்கிட்டு போனேன், மாறன் கூட உன்னை வந்து பாத்துக்கிட்டான். ஆனா நீ இங்க வந்துட்டப்போ எனக்கு எப்படி தெரியுமா மனசெல்லாம் பதறிக்கிட்டே இருந்தது. ஆனா இதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப இந்த நொடி போன் நம்பரை கூட ஞாபகப்படுத்தி பாத்துட்டு இருந்தீல தூக்கத்துல, அதை பாக்குறப்ப உன்னாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, நம்ம இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம். எங்க அம்மாக்கு பயந்துட்டு தனித்தனியா தூங்குறது, உன்கிட்ட பேசுறதுக்கே யோசிச்சுக்கிட்டு பேசுறது, நீ இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறது அப்படின்னு எதுக்குமே இனிமே இடம் கொடுக்க மாட்டேன். நானும் சரி போனா போது பழைய முத்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் பார்த்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா அது எல்லாம் மீறிடுச்சுன்னு எனக்கு இப்ப புரியுது. இதுக்கப்புறம் நான் உன்னை என்னைக்குமே யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்ணிக்கினியா. உன்னோட ஒரு மேட்சையும் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். டோர்னமெண்ட் மட்டும் முடியட்டும், ஒன்னா ஊருக்கு போய் நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம், சரியா? ஏனுங்க, உங்க குரல் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எப்படா உங்ககிட்ட பேசுவோன்னு இருக்கு. உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. கண்ணிக்கினியா, நான் உன் பக்கத்துல தாண்டி இருக்கேன். உனக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்குமாடி? ஒரு வாட்டி கூட நீ சொன்னதே இல்லையடி. ஏனுங்க, நேர்ல தான் உங்களை பார்த்து பேச முடியல, ஆனா கனவுல வரீங்கல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லடி. என்னோட கடைசி ஃபைனல்ஸ்க்கு உங்களை நான் பார்க்கணுங்க. உங்களுக்காக தான் நான் இந்த மேட்சே ஆட வந்தேன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு நீங்கள் இருக்கணும்னு ஆசை, ஆனால் அதை கூட விட்டுருங்க. ஆனால் ஃபைனல்ஸ்க்கு நீங்கள் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அதை முடிச்சுட்டு ஊருக்கு போன பிறகு நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணுங்க. உங்கள் கூடவே இருக்கிறது தான் என்னோட பெரிய சந்தோஷம். இந்நேரத்துக்கு நீங்கள் சாமியை இறக்கி வைக்கிறதுக்காக ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பீங்களே, கோயிலில் நல்லா வேண்டிக்கிடுங்க. நான் ஃபைனல்ஸை ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு. ஐயோ, என் பொண்டாட்டி கனவுலயே பேசிக்கிட்டு இருக்காளே. இந்த கொடுமை யாருக்குமே நடக்க கூடாது.
இவ்ளோ பாசத்தை என் மேல வச்சுக்கிட்டு என்னைக்குமே நீ வெளிக்காட்டினதே இல்லையேடி. முத வாட்டி என்கிட்ட சொல்ற. நீ நினைச்ச மாதிரி நம்ம கண்டிப்பா இருப்போம் கண்ணிக்கினியா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏலோ, 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 யோ ஏசி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன என்கிட்ட ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? யோ, எந்த இடத்துல வந்து யாரு அறையிற? நீ எதுக்குடா வேம்பு காலை வெட்டின? நீ அவர் காலை வெட்டினதுனாலதான் நான் உன்னை அடிச்சேன். யோ, என்னையா பேசுற? அவன் காலை வெட்டுப்பட்டதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்படி சொன்னா நம்பிடுவோமா? என்னைக்கு செஞ்சவன் தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவங்க சாபம் உன்னை சும்மா விடாது. நீ பண்ண அந்த வேலையால அவரால் நடக்கவே முடியல. இப்ப அவங்க வைஃப் வீராதான் வேலைக்கு போகணும். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வச்சிருக்க. இங்க பாரு, ப்ராப்பர் கம்ப்ளைண்டோட வந்து அரெஸ்ட் பண்றேன். ஜெயில வச்சு உன்னைய செஞ்சிருவேன். ஷோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், வேம்புக்கால நான் வெட்டல. இதுக்கு மேல சொல்லணும்னா என் ஒத்த புள்ள இருக்காளே அல்லி, அவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் வேம்பு கால வெட்டல. அந்த வேம்பு பயல எனக்கு பிடிக்காதுதான். அவனுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது. அதுக்காக குடும்பத்தையே காலி பண்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கல. பேச்சு மட்டும்தான் கண்ணா பின்னான்னு பேசிட்டு திரிவேனே தவிர நான் நேரடியா அது வரைக்கும் எவன்கிட்டயும் மோதினதில்ல. யோ, என்னையா சொல்ற? ஐயோ ஆமாங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் வேம்பு காலை வெட்டல. சொல்ல போனோம்னா அவன் காலை வெட்டுப்பட்டதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்ப யார் அவர் காலை வெட்டியிருப்பா? வேம்புக்கு ஒன்ன தவிர வேற யாருமே பகை இல்ல. கேருங்க, எனக்கும் அவனுக்கும் பகை வந்ததே என் மச்சானும் அவன் தங்கச்சியும் காதலிச்சதுனால மட்டும்தான். மத்தபடி எங்களுக்கு சொத்து விவகாரமோ இல்ல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. காதல் பிரச்சனைக்குலாம் யாராவது காலை வெட்டுவாங்களா? நான் பண்ணலைங்க. அப்ப வேற யாரு மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எனக்கு என்னவோ அந்த நீலாம்பரி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான்னு தோணுது. கமிஷன் கேட்டா என்கிட்ட தரமாட்டல. மொவலே, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு மட்டும் பாரு. யோ, உன்னதான் கேக்குறேன், உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்குங்க. இருக்கா? யாரையா? சார், இந்த புதுசா ஃபேக்டரி கட்டுறதுக்காக வந்தால இந்த ஊருக்கு நீலாம்பரின்னு, அவ மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவளா? நல்லா தானே இருந்துச்சு இந்த பொண்ணு. திடீர்னு இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? சரி, இந்த பாராஸ்டமல் மாத்திரை கொண்டு போய் கொடுப்போம். அதை போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா படுத்து தூங்குச்சுன்னா காலையில சரியாயிடும். அப்படியும் சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். நீலா தான் கூப்பிடுறா. ஹலோ நீலா. பாண்டியன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீலா, அந்த பொண்ணுக்கு ஃபீவர் வந்துருச்சு. அதான் பாராஸ்டமல் எடுத்துட்டு போலான்னு ரூம்க்கு வந்திருக்கேன். நீ பாராசிட்டமல் எடுக்க ரூம்க்கு வந்ததுல நான் சிசிடிவில வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ ரூம்குள்ள போய் ஏன் இவ்ளோ நேரம்? அதையும் சிசிடிவில பாத்திருப்பியே, அப்புறம் என்ன கேக்குற? ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்குள்ள யாராவது சிசிடிவி வைப்பாங்களா? பைத்தியக்காரா. ஓ, உள்ள சிசிடிவி கேமரா இல்லையோ? சரி, இல்ல நான் போறப்ப அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சு. அவளை எழுப்பின. அப்போதான் பார்த்தேன் ரொம்ப ஜுரமா இருந்தது. சரி, அதான் பாராஸ்டமல் எடுத்துட்டு போலான்னு ரூம்க்கு வந்தேன். இங்க பாரு, அவ ரொம்ப தந்திரக்காரி. என்ன வேணா பேசி என்ன வேணா காரியத்தை சாதிப்பா. அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும்னு உன்னை நம்பி ஒரு விஷயத்துல இறங்கியிருக்கேன். தயவு செஞ்சு நீ ஏமாத்திராத. அப்படி மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்ச. ஏய், அந்த பொண்ணு எனக்கு யாரோ தான். அதுக்காக சப்போர்ட் பண்ணி நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? எனக்கு சந்தேகம் வந்தது எப்ப தெரியுமா? அவ ரூம்ல இருந்து நீ வெளியே வரும்போது ஏன் ரொம்ப சோகமா வந்த? ஏதோ உன் பொண்ணுக்கே ஃபீவர் வந்த மாதிரி. தோ இப்ப கூட உன்னோட முகத்தை நீ சோகமா தான் வச்சிருக்க. அதையும் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துட்டு தானே இருக்கேன். நீலா, அது வந்து ஐயோ நீலா, நான் அந்த பொண்ணுகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். வாட்? நடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஆமா, நம்ம அவளை கொஞ்சம் பாசமா பாத்துக்கணும்ல. இல்லன்னா அவ பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டானா அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. அதான் அவ முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா பாத்துக்கிற மாதிரி. ரொம்ப ஓவராலா நீ நடிக்க வேணாம். நான் எதுக்காக அவளை அங்க அனுப்பினோ அந்த வேலை ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிருச்சு. என்ன நீலா சொல்ற? அப்படின்னா நீ வயலை எழுதி வாங்கிட்டியா அந்த கிளவிக்கிட்டு இருந்து? ஆமா பாண்டியன், அந்த கிளவியை ஏமாத்தி பேசி அந்த வயலை என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். வாவ், சூப்பர் நீலா.
இந்த விஷயம் இவ்ளோ சுலபமா முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ இனிமே பொண்ணு அங்க வந்தாலும் பிரச்சனை இல்லையா? ஏய் இரு அவசரப்படாத. நான் இடத்துல பூஜையை போட்டு செங்கக்கலை வச்சு பாதி ஃபேக்டரி கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா அவ இங்க வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஓ அப்படி சொல்ல வரியா? சரி சரி, அதுவும் சரிதான். அப்படியே டிலே பண்ற? நாளைக்கே போய் செங்கக்கல்ல வச்சு பூஜை பண்ணிட வேண்டியதானே? அதுலதான் இப்ப இன்னொரு பிரச்சனை. எனக்குனே வருவாங்க போல. ச்சே. என்னாச்சு நீலா? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வெக்கேஷன் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கான். நல்ல வேலை, நான் கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி அவன் வரல. அவன் போற வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன் நீலா, அவனுக்குலாம் அறிவே இல்லையா? வெக்கேஷனுக்கு கிராமத்துக்கா வருவான்? லூசு பைய. நீ சொல்றதும் சரிதான் நீலா. புலி எப்போதும் பதுங்கிதான் பாயும். அவன் போற வரைக்கும் கொஞ்சம் பதுங்கே இரு. அவன் போற அன்னைக்கே நீ ஆரம்பிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொடுத்திருக்க வேலையை மட்டும் நீ ஒழுங்கா செய். சரி நீலா. சரி, நான் போனை வைக்கிறேன். அடுத்து அந்த கண்ணுக்கினியால் அவ அங்க என்ன ஆனான்னு தெரியல. அகாடமிக்கு போனை போட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நீ காலை கட் பண்ணு. சரி. எப்படியோ நீலாவோட கனவு நிறைவேற போகுது. கிராமத்துல ஃபேக்டரி கட்டினா நமக்கு தான் ப்ராஃபிட். இந்த ப்ராஜெக்ட நீலா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எந்த பிரச்சனையும் இல்லாம நீலா அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிக்கணும். ஆமா, எதுக்கு நான் இப்ப என் ரூமுக்கு வந்தேன்? ஐயோ பொன்னி, அவளுக்கு ஃபீவர் ஆச்சே, டேப்லெட் கொடுக்கணுமே. ஐயோ மறந்தே போயிட்டேன். ஆனா நீலாம்பரி கேட்ட மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபீவர் வந்ததுக்கு நம்ம ஏன் இவ்வளவு சோகமா இருக்கோம்? இது மனுஷ இயல்பு தானே. யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம மனசுல பதம் தான் இருக்கும். அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. சரி, நம்ம மாத்திரையை கொண்டு போய் கொடுப்போம். பொன்னி, மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன், போட்டுக்கிறியா? சரிங்க சார். ஆனா சார், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கிறேன். வாமிட் வர மாதிரி இருக்கா? ஃபீவர் இருக்கு, வாமிட் இருக்கு. சரி கிளம்பு, ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வரலாம். சார் அது இருமா பாத்துமா. சார் கையில ஏன் பிடிக்கிறீங்க? விடுங்க. அம்மா நீ பேசாம இருமா. சார் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க சார், அவங்கள கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருமா, நான் போய் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சரியா சார். பொன்னி, இந்தாம்மா தண்ணி குடி. போதும் சார். மா நீ எந்திரி, ஹாஸ்பிட்டல் போனாவா? இல்ல சார் வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே தான் இருப்பாங்க, அவங்கள மட்டும் கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிடுறேன். சொன்னா கேட்க மாட்டல, நீ வாமா முத. என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. பிறக்கிறது எல்லாமே பொம்பளை பிள்ளை. எனக்குனே வந்து பிறக்குதுங்க. என்ன சாபம் வாங்கிட்டு வந்தனோ தெரியல. ஏற்கனவே 3 பிறந்ததுதான் கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டேன். இப்ப 4வதா நீயும் சாக போறல? இல்ல, உன்னை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சோழி கிடக்குது. அதை முடிச்சிட்டு உன் கதையை முடிக்கிறேன். அது என்ன தெரியுமா? 3வதோ 4வதோ அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் போதும் பொண்ணுன்னு வச்சா அடுத்தது ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கண்டிப்பா பிறக்கும். உனக்கு பேரை வச்சுட்டு அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். போதும் பொண்ணு, போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. பொன்னி, பொன்னி, பொன்னி. பக்கத்தில் யாரும் இல்லை, வீதியில் வாழ தெரியவில்லை. உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய். சார் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சார் வாமிட் பண்ணோனே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நான் டேப்லெட் போட்டுட்டு தூங்கிக்கிறேன் சார், சரியாயிடும். உண்மையதான் சொல்றியாமா? ஆமா சார், வாமிட் பண்ணவும் இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சார். சரிம்மா. அப்பா இப்பதான் எந்திரிச்சு நிக்கிறல நீ? ஆமா சார், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சார் உங்க கையிலலாம் வாமிட் பண்ணிட்டனே, மன்னிச்சிருங்க சார். ஏன் சார் கையை கொண்டு வந்து நீட்டினீங்க? நான் அப்படியே வாமிட் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பேன்ல. ஏமா, உங்க அப்பா இந்த இடத்துல உன் கூட இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த மாதிரி தானே பண்ணிருப்பாரு. அப்படின்னு நினைச்சுக்கோமா. சார் அந்த ஆளை பத்தி பேசவே பேசாதீங்க. நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அவனும் ஒரு காரணங்கிறதுக்காக தான் அந்த ஆளை இன்னும் சும்மா விட்டு வச்சிருக்கேன்.
ஏமா என்னம்மா உன்னை ரொம்ப நல்ல புள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னமோ உன்னை பெத்த அப்பாவை போய் இப்படி பேசுற. சார் அந்த ஆள் பண்ண காரியத்துக்கு இப்படியும் பேசுவேன், இன்னும் அசிங்கமாவும் பேசுவேன். அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கட்டும், அப்புறம் இருக்குல்ல அவனுக்கு. நீலாம்பரி சொன்னது உண்மைதான். இவ என்ன இப்படி ராங்கி பிடிச்சவளா இருக்கா? இவ மூஞ்சிக்கும் இவ பேசுற பேச்சுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. ஆனா பெத்த அப்பாவ என்னமா திட்டிக்கிட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்கா. பெத்த அப்பனையும் இந்த கிளி கிளிக்கிறாளே, அப்ப வயலுக்கு எப்படி பேசியிருப்பா. அதனாலதான் நீலாம்பரி இவள அந்த ஊரை விட்டே விரட்டி இருக்கா. நீலாம்பரி சொன்னப்ப கூட நம்பல, ஏன் இவள நேர்ல பார்த்தப்ப கூட நம்பல. ஆனா இப்ப ரொம்ப ஓவரா திமிராதான் ஆடிக்கிட்டு இருக்கா. சரி சரி, உங்க அப்பனை விட்டு தள்ளு, நீ உட்காரு. நீ முதல் உடம்ப பாத்துக்கோ. ஐயோ சாரி சார், நான் ஏதோ ஒரு இதுல ரொம்ப கத்தி பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீ படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் மறுபடியும் வாமிட் உங்க மேல பண்ணதுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. அட பரவாயில்லம்மா, நீ உட்காரு. சரிங்க சார். இங்க பாரு, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட ரூம் கீழே ஃப்ளோர்ல தான் இருக்கு. அதான் வந்திருக்கீல ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப, அங்க வந்து என்னனாலும் வாங்கிக்கோ, சரியா? சரிங்க சார். சரி, ரெஸ்ட் எடு, உடம்ப பாத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை பாக்குறேன். ஓகே சார். மூணு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சார் ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிச்சது, அதான் வெளியே போயிட்டு வந்தோம். இங்க பாருங்க, இந்த அகாடமிக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வரல, என்ன புரிஞ்சுதா? சார் இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டோம். ஆனா ஒரு சின்ன உதவி வேணும். என்ன? இல்ல, ரூமுக்குள்ள இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னா வெளியே போனோம். போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ரூமுக்குள்ள ஒரு டிவி வச்சு கொடுங்களேன். என்ன பாக்குறாரு? டிவி பெரிய பட்ஜெட்டோ? சரி அதை விட்டுப்படுங்க. வேணும்னா கம்ப்யூட்டர் ஏதாவது படம் பார்த்துட்டாது இருப்போம்ல, இதுக்கும் பாக்குறீங்களா? சரி கம்ப்யூட்டர் கூட வேணாம், பேசாம ஆளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருங்களேன். கேம் விளையாடுறது, யூடியூப் பாக்குறது, அப்படி ஏதாவது பாத்துக்கிட்டு கிடப்போம்ல. டேய் சார் சார் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க யூடியூப் பாக்குறதே நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் பாக்குறதுக்காக தான். சாயங்காலம் 7:30 மணிக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் பாக்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வராது சார். இங்க வந்ததுல இருந்து பார்க்கவே முடியல சார், ப்ளீஸ் சார். டேய் உன் வருத்தம் எனக்கு புரியுது, ஏன்னா நானுமே அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸோட பெரிய ஃபேன் சார். டேய் அதுக்காக உனக்கு தனித்தனியா போனு, ரூம்ல டிவி, கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ண முடியாது. 7:30 மணிக்கு எல்லாரும் என் ரூமுக்கு வந்துருங்க. அங்க டிவி இருக்கு, போட்டு எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க உங்க ரூமுக்கு போயிடணும், ஓகேவா? டபுள் ஓகே சார். அப்புறம் கூட இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவும் பாக்குறது இல்ல. உன் பேர் என்னமா? அல்லி சார். ஏமா உன் கூட தானே அந்த பொண்ணு இருக்கு, அதான் அந்த பொண்ணி. அத பத்திரமா பாத்துக்கிறது இல்ல நீ? பொண்ணுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஃபீவர், காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்த போயிட்டீங்க, அந்த பொண்ணை யார் பாத்துக்குவா? அவ்வளவு வாமிட் பண்ணா. நல்ல வேலை கரெக்டான சமயத்துக்கு நான் வந்தேன். பொண்ணுக்கு ஃபீவரா? போறப்ப நல்லா தானே இருந்தா. தள்ளுங்க. அவளுக்கு ஃபீவர் வந்தா இவன் இப்படி ஓடுறான்? சார் பொன்னி ரொம்ப வாமிட் பண்ணுச்சா? ஆமாமா, அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. மாத்திரை கொடுக்கலான்னு வர்றப்பதான் வாமிட் பண்ணிருச்சு. ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட்டேன், ஆனா வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கு. இங்க பாருமா, நீயும் பொண்ணியும் ஒரே ரூம்ல தான் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்கள பாத்துக்கோங்க, என்ன? சரிங்க சார், நான் பாத்துக்கிடுறேன். சரி பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏதாவது ஒண்ணுனா என்னோட ரூமுக்கு வந்து கூப்பிடுங்க. ஓகே சார். அல்லி போ, பொண்ணியை போய் பாப்போம்.